ஜனவரி 12 இன்றைய புனிதர் புனிதர் பெர்னார்ட். பிறப்பு பிப்ரவரி 6, 1605. கொர்லியோன், சிசிலி. இறப்பு ஜனவரி 12, 1667. வயது 61. பலேர்மோ, சிசிலி. பிலிப்போ லட்டினோ என்னும் இயற்பெயர் கொண்ட புனிதர் பெர்னார்ட் ஒரு கத்தோலிக்க புனிதர் ஆவார். இவர் 1605ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் நாளன்று சிசிலி அரசில் உள்ள கொர்லியோன் என்ற இடத்தில் பிறந்தவர் ஆவார். இவரது தந்தையார் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி ஆவார். இவரும் தந்தையின் தொழிலான செருப்பு தைக்கும் பணியையே கற்று செய்து வந்தார். இவரது தந்தை இறந்ததும் இவர் இராணுவத்தில் சேர்ந்தார். கத்தி சண்டை கற்று அதில் சிறந்த திறன் பெற்றார். சிறு ஆத்திரமூட்டும் சம்பவத்திற்கும் கத்தியை உரையிலிருந்து உருவும் மனப்பாங்கு கொண்டிருந்தார். குறிப்பிடத்தக்க வகையில் மதப்பற்று கொண்டிராதவராயிருப்பினும் முதியோர்களை பாதுகாப்பதிலும் பாதுகாப்பற்ற மற்றும் உதவியற்ற நிலையில் உள்ளவர்களையும் வன்முறைகளில் இருந்து பாதுகாப்பு கொடுப்பதில் ஆர்வமுள்ளவராக இருந்தார். உள்ளூரில் உள்ள ஒரு சிலுவையடிக்கு அடிக்கடி சென்று ஒரு விளக்கு எப்போதும் அங்கு எரிந்து கொண்டிருக்குமாறு பார்த்து கொள்வார். இவர் புனிதர் அசிசியின் பிரான்சிஸிடம் பக்தியுள்ளவராய் இருந்தார். 1624ஆம் ஆண்டில் ஒருமுறை பிலிப்போ தமது 19 வயதில் ஒருவனுடன் சண்டையில் ஈடுபட நேரிட்டது. தமது எதிரிக்கு எதிராக ஆயுதம் எடுத்து சண்டையிட வேண்டியிருந்தது. இதனை பல பேர் பார்த்து கொண்டிருந்தனர். கூச்சலும் கிளர்ச்சிகளும் எழுந்தன. மக்கள் இவருக்கு சிசிலியின் சிறந்த கத்தி என்ற பட்டப்பெயர் இட்டனர். அம்மனிதனின் சண்டையிலிருந்து தப்புவதற்காக இவர் கப்புச்சின் பிரான்சிஸ்கன் சபையில் தஞ்சமடைய முயன்றார். துறவிகளுடன் அங்கே இருந்த காலத்தில் தமது கடந்த காலத்தை நினைத்து பார்த்தார். ஆத்திரமூட்டும் தமது கலவர குணத்திற்காக சுயபச்சாதாபப்பட்டு வருந்தினார். கப்புச்சின் சபையில் திருத்தொண்டராக சேர விண்ணப்பித்தார். 1632ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் நாளன்று அவர் துறவற புகுநிலையினராக இணைந்தார். பிலிப்போவின் ஆன்மீக முயற்சிகள் மிகவும் கடினமானதாக இருந்தன. தினமும் 7 தடவையாவது அவர் தம்மைத்தாமே சாட்டை போன்றதொரு வாரினால் இரத்தம் சொட்ட சொட்ட அடித்துக்கொள்வார். தினமும் 3 மணி நேரம் மட்டுமே ஒரு குறுகலான பலகையில் படுத்து உறங்குவார். தலைக்கு சிறு கட்டை ஒன்றினை வைத்துக்கொள்வார். கடும் நோன்பிருந்த அவர் ரொட்டியும் தண்ணீருமே அருந்தினார். இத்தகைய கடின உடல் உழைப்பும் உண்ணா நோன்பும் ஓய்வின்மையும் உணவு பழக்கங்களும் இவரை பின்னாட்களில் நோயில் அவதியுற வைத்தன. இவர் எனப்படும் கீழ்வாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். வேதனையால் நாள்தோறும் அவதிப்பட்டார். பெர்னார்ட் அன்னை அச்சிஷ்ட கன்னி மரியாளிடம் தீவிர பக்தி கொண்டிருந்தார். அவர் இறை அன்னையின் மீதிருந்த தமது பக்தியை பிறரிடமும் பரப்பினார். இவரது வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்கள் இறை அன்னை கன்னி மரியாள் குழந்தை இயேசுவுடன் இவருக்கு காட்சியளித்ததாகவும் குழந்தை இயேசுவை அவரது கைகளில் தந்ததாகவும் கூறுகின்றனர். கடவுளின் தாயான அதிதூய கன்னி மரியாள் இவரது மரண நாளை 4 மாதங்கள் முன்னதாகவே அறிவித்ததாகவும் கூறுகின்றனர். அன்னை முன்னறிவித்தபடியே பெர்னார்ட் 1667ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் நாளன்று பலேர்மோ என்ற இடத்தில் நித்திய வாழ்வில் தோழமை கொள்ள புனிதருள் மரித்தார். இவரது கல்லறையில் எண்ணற்ற அற்புதங்கள் இன்றளவும் நடக்கின்றன. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.